இந்த எதுக்கு ஓடிடி ரைட் மட்டும் 150 crores வந்து வித்துருக்காங்க. ஜனநாயகன் சொல்றேன். ஜனநாயகனுக்கு. ஸோ அதனால வந்து இப்ப படம் ஒரு தியேட்டர்ல நல்லா போலாட்டியுமே அவனுக்கு லாஸ் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி பிசினஸ் இல்ல அவனே உனக்கு பிசினஸ்ங்கிறது வந்து தேட்டர் ஓனர்ஸ்க்கு லாபம் இருந்தா தானே பிசினஸ். அது இருக்கு. இப்ப அவனுங்க இப்ப அதனால மேபி விஜய் இன்செக்யூர் ஆகாம இருக்கலாம். இவனுங்க வந்து அந்த இதுல ப்ரூவ் பண்ண முடியாது. அது லாஸ் இல்ல வின் அப்படிங்கிறது வந்து தேட்டர் ஓனர்ஸ்க்கு கிடைக்குதா இல்லையாங்கிறது தான் கால்குலேஷன். எனக்கு ஐ திங்க் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து நீங்க ப்ரொடக்ஷன் சைடு ஓரளவுக்கு நீங்க வந்து ஓடிடி விற்கிறாங்க. இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூடியூப்ல போகுது, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆடியோ ரைட்ஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. அது வந்து இருக்கட்டும். பட் இருந்தாலுமே போட்டதை தான் அவங்க எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கைண்ட் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். ஏன்னா யாரு விஜய் ஒரு கோ ப்ரொடியூசர் படத்துல, ஜெகதீஷ் பழனிசாமி, ஜெகதீஷ் இருக்காங்க, ரூட்டோட ஓனர், ஆக்சுவலா ரூட் ஏஜென்சியோட. அவன் வந்து கோ ப்ரொடியூசர். ஆப்வியஸ்லி இதுதான் விஜய் ஒரு கோ ப்ரொடியூசர் மாதிரி தான் அந்த படத்துக்கு.